السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله. بسم الله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அளப்பெரும் கருணையினாலும் பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தை கொண்டும் மீண்டும் இந்த நம்முடைய அந்த மஜ்லிஸ் டிவைன் பிளாக் மஜ்லிஸிலே நாம் எல்லோரையும் சந்திக்க வைத்ததற்காக அல்லாஹ்வுக்கே புகழும் நன்றியும் உரித்தாக என்று கூறியவனாக இன்று ஒரு விசேஷமான ஒரு நாள். ரெண்டு வகையில, ஒன்று முஹர்ரமுடைய முதலாவது நாளில் அமர்ந்திருக்கிறோம். துபாயை பொறுத்த வரைக்கும் முஹர்ரமுடைய முதலாவது நாள் முடிந்து நிறைவு ஆகிவிட்டது. ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையினால இப்ப மதராசில இன்றுதான் முஹர்ரமுடைய முதலாவது நாள். ஆக எந்த விதத்திலும் முஹர்ரமுடைய முதலாவது நாள் தப்பவில்லை. முதலாவது நாள்லயே, வருடத்தின் முதலாவது நாள்லயே சிறப்பாக நாம் ஒரு அருமையான ஒரு பயான், அருமையான ஒரு நாம் நடத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருபை செய்திருக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம். இதுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா நன்றியும் சொல்லணும். அதே சமயம் இந்த டிவைன் பிளாக் மஜ்லிஸுடைய சரித்திரத்திலே முதலாக ஒரே பேச்சாளரை தொடர்ந்து 2வது வாரமும் பேச வைக்கிறோம். இதே மாதிரி நம்ம ஒரிஜினல் டி பிளாக் நடக்கும்போது நம்ம பண்ணியிருக்கிறோம். ஒரிஜினல் டி பிளாக் பிறக்கும்போது நானே தொடர்ந்து 2 வாரம் பேசியிருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய இன்னும் நம்ம திண்டுக்கலை சேர்ந்த காஜாமணி பாப்பா அவர்கள் இன்னும் மற்ற உலமாக்களை வைத்து நம்ம அந்த மாதிரி நடத்தியிருக்கிறோம். டிவைன் பிளாக்ல முதல் முறையாக போன தவணையிலே நடந்த அந்த சிறப்பான பேச்சு, அந்த பேச்சுடைய சிறப்பை கொண்டு இன்று மீண்டும் ஒரு முறை இன்ஷா அல்லாஹ் நாம் கண்ணியத்திற்குரிய நமது பீர் அப்பாவுடைய காதலர் நமது சலாவுதீன் காக்கா அவர்கள் மீண்டும் இஸ்லாமுடைய இலக்கு எதை நோக்கி என்பதை பற்றி ஒரு 2வது பாகமாக நமக்கு சிறப்பான செய்தியை தர இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முறையான ஒரு வழிமுறையாக மரியாதைக்குரிய நம்முடைய நண்பர் சகோதரர் ஜமால் அவர்கள், திண்டுக்கல் ஜமால் அவர்கள் திருக்குர்ஆனுடைய கிராத்தை ஓதி துவங்கி வைப்பார்கள். ஒரு நிமிஷம். இதுல என் ஃப்ரெண்ட்ல திஸ் மீட்டிங் இஸ் பிகினிங் ரெக்கார்டட்னு ஒரு மெசேஜ் அப்படியே இருக்குது. அது என்ன பண்றது? முகத்தை மறைச்சால காட்டிட்டு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். زين للناس حب الشهوات من النساء والبنين زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المصومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். பெண்கள், ஆண் மக்கள், பொன் வெள்ளியிலிருந்து சேகரிக்கப்பட்ட குவியல்கள், அடையாளமிடப்பட்ட உயர் வகை குதிரைகள், ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகள் மற்றும் வேளாண்மை ஆகிய இச்சையூட்டுபவற்றை நேசிப்பது மனிதர்களுக்கு அலங்காரமாக ஆக்கப்பட்டுள்ளது. இவை யாவும் உலக வாழ்வின் இன்ப பொருள்களாகும். எனினும் அல்லாஹ் அவனிடம்தான் அழகிய தங்குமிடம் உள்ளது. ஸதகல்லாஹுல் அஸீம். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சிறப்பான முறையில நம்ம கிராத்தை ஓதி இருக்கிறார்கள்.
எக்கோ ஆகுதோ? இல்ல பரவாயில்ல. ஆகுது, லேட்டா ஆகுது, பிரச்சனை இல்லை. லைட்டா இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை ஆகுது. இப்ப கிளியரா இருக்குமே? ஓகே, பேசுங்க. இப்ப நல்லா இருக்கா? கிளியரா இருக்கு, பேசுங்க. அல்ஹம்துலில்லாஹ். வீடியோ இல்ல. மிக சிறப்பான முறையில நம்ம ஜமால் அவர்கள் இந்த கிராத்தை ஓதி இருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அந்த தலைப்புக்கு ஏற்றாறு போல் என்ன கிராத்து ஓதணும் அப்படின்னு கேட்பாங்க. நானும் என் அறிவு கேட்டிய வகையில குர்ஆனுடன் சில குறிப்பிட்ட வசனங்களை சொல்லி இதை ஓதுங்கன்னு சொல்ற வழக்கம். அந்த மாதிரி இன்றைய தலைப்புக்கு எனக்கு என்னமோ என் மனதில் பட்டது பொருத்தமான ஒரு வசனங்கள் இந்த திருமய குர்ஆனுடைய குறிப்பா சூரா ஆல இம்ரானுடைய 14வது வசனம். இந்த வசனத்தை நான் ஓதுங்கன்னு சொன்னேன். என்ன காரணம்? இப்ப தலைப்பு வந்து இஸ்லாமிய இந்த இலக்கியம், நம்முடைய இலக்கியம் எதை நோக்கியது? அப்ப எதை நோக்கியது என்பதை மரியாதைக்குரிய சலாஹுதீன் காக்கா அவர்கள் போன வாரம் பேசினாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் பேச இருக்கிறாங்க. ஆனா பிராக்டிக்கலா பார்க்கணும்னா நம்ம இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களுடைய நோக்கம் எதா இருக்குது? இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களாகத்தான் இருக்கிறது. எனது விஷயம் அல்லாஹ் என்ன சொல்றான்? சுகினல் இன்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா. அப்ப இந்த அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல எது என்பதெல்லாம் மனிதன் விருப்பமுடையவனாக இருக்கிறான். அப்ப பெண்கள், ஆண் மக்கள், பிள்ளை குட்டிகள், அது பிள்ளை குட்டிகள் ஆண் மக்கள், பெண்கள், ஆண் மக்கள், விளைச்சல் நிலங்கள், அடையாளப்பட்ட குதிரைகள், தங்க நகைகள், இப்படி துனியாவுடைய செல்வத்தை நோக்கி அதை அடைவதுதான் மனிதனுடைய இலக்காக இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக மூமின்களுடைய இலக்கும் அதாகத்தான் இருக்கிறது. மூமின்கள் இலக்கு எதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்று நம்முடைய காக்கா அவர்கள் நமக்கு விளக்க இருக்கிறார்கள். ஆனா எதா இருக்குது? துனியாவுடைய காரியங்கள். நல்ல அழகான பொண்ணு கல்யாணம் முடிக்கணும், இளைஞனுக்கு நல்ல நிறைய ஆம்பளை பிள்ளைகளா பெக்கணும். அதுலயும் பொம்பளை பிள்ளை கிடையாது, ஆம்பளை பிள்ளைகளா பெக்கணும். ஏன்? அப்பதான் அவன் MBA படிப்பான், டாக்டர் படிப்பான், சம்பாதிச்சு கொண்டு தருவான். அதை வச்சு சொத்து சுகஞ்சோரத்துக்கள் செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்பதை எல்லாம் அவன் சேர்ந்து முனைகிறான். அல்லாமல் அதன் மேல் விருப்பத்தை உண்டாக்கி இருக்கிறான். ஏன்? அப்பதான் உலகம் நடக்கும் இல்லையா? ஆக்சுவலா அந்த வாலிப வயசுல அவனுக்கு ஒரு திருமணம் முடிக்க முடியாது, ஹலாலாக அடைத்துக் கொள்ளலாம். ஒரு பெண் மீது ஆசை வர வேண்டும், அது ஹலாலான முறையில திருமணம் முடித்து அதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அது நல்ல பிள்ளைகளை பெக்கணும். அதே மாதிரி நல்ல சொத்து சுகம் எனக்கு வாங்க வேண்டியதுதான். அதனால தன்னால ஆசையை உண்டாக்கி இருக்கலாம். அப்பதான் உலகம் நடக்கும். இல்லைன்னா எல்லாமே துறவியா பெற முடியுமா? ஆனால் இந்த வசனத்தோட நிறைவு எல்லாம் சொல்லும் போது எல்லாம் அல்லாஹ் இந்தஹு ஹுஸ்னுல் மஆப், எல்லாமே துனியாவுடைய ஜீனத் அழகுதான். ஆனா அல்லாஹ் இந்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்வோட அதை விட மிக அழகானது இருக்கிறது என்று அல்லாஹ் தான் அந்த வசனத்தை நிறைவேற்றுகிறான். அந்த அழகானதை அடைவதுதான் நம்முடைய இலக்காக இருக்கிறது. அதைத்தான் இன்று மரியாதைக்குரிய காக்கா அவர்கள் நமக்கு விளக்கி கூற இருக்கிறார்கள். உங்களை போல நானும் அவருடைய பேச்சை கேட்பதற்கு ஆவலோடு இருக்கிறேன். ஆகவே என்னுடைய இந்த சிறிய ஒரு அறிமுக உரையை நான் நிறைவு செய்தவனாக மரியாதைக்குரிய ஆலிம் பிறந்த நம்ம சலாஹுதீன் காக்கா அவர்கள், ஆலிம்கள் என்று சொல்வது, ஆலிம்களுடைய ஞானம் என்பது மதரசாவின் ஏடுகள். ஆனால் ஆரிஃபின் ஞானம் என்பது அல்லாஹ்வுடன் வரக்கூடிய ஒளி. அந்த ஒளியை கொண்டு பீரப்பாவின் காதலர் நம்ம சலாஹுதீன் காக்கா அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நமக்கு இப்பொழுது நசீஹத் செய்ய இருக்கிறார்கள். உங்களை நானும் அவரோடு காத்திருக்கிறேன். ஆகவே தாங்கள் உங்களுடைய உரையை துவங்குமாறு இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் சார்பாக கேட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீட் எடுத்து விடுங்க காக்கா, நீங்க மைக்கை எடுத்து விடுங்க. பேசுங்க. இப்ப சவுண்ட் வரல, மறுபடியும் மீட் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் மீட். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وخاتم النبيين وعلى آله وأهل بيته وأصحابه أجمعين. தித்திக்கும் செந்தமிழை தேன் சுவையை தெள்ளமுதை இடராமல் என்னாவில் இறைவாணி தாவன உனை வேண்டி துவக்குகிறேன்.
ஆலம் 18,000 முன் அகமகிழ்ந்தே மூல அருநான்கொன்றில் மோகம் தரும் இறைவா, காலன் வரும் நேரம் கலிமாவை என் நாவில் பாலன் தலைமேல் இருந்து உயர் பாடம் தருவாயே மகிழ்ந்து. அல்லாஹ் ஒருவன் என்றும் முஹம்மது அவர் தூதர் என்றும் சொல்லால் உவந்து தொழுதிறந்தால் நல்லார் மண்ணில் அழியாதே மறுமைக்கரை தாரவரன் எண்ணி முடியாதே. கலிமா முளைதனில் பால் அமுதுண்ட அஹ்மது என்னும் புள்ளிமான் தமக்கு பிணையாக நின்றவர் தம் பொருட்டால் நிலையா உடம்பை இழந்தே உயிர் செல்லும் நேரத்திலும் கலிமாவை நெஞ்சுள் கலங்காமல் தாக காணவனே என்று வீரப்பா கேட்ட அதே பிரார்த்தனையை நானும் கேட்டு என் உரையை நான் துவக்குகிறேன். இந்த இரண்டாவது வாய்ப்பை எனக்கு நல்கிய நம்முடைய டிவைன் பிளாக் மஜ்லிஸினுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்ம முஹிப்புல் உலமா அல்ஹாஜ் முகமது மஹ்ரூப் காக்கா அவர்களுக்கும் அந்த அமைப்பினுடைய உறுப்பினர்களுக்கும் இன்னும் இதை உலகின் பல்வேறு முனைகளில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் மகிழ்ச்சியையும் காணிக்கையாக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. சென்ற சொற்பொழிவிலே நம்ம இஸ்லாத்தினுடைய இலக்கு இதை நோக்கி இருக்கிறது என்று நாம் பேசியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது மீண்டும் அதை ஒரு மேலோட்டமாக சில விஷயங்களை பார்த்துவிட்டு பின்பு நாம் சப்ஜெக்டுக்குள் போகலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ கலிமாங்கிறது ஒரு சத்திய பிரகடனம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது. இதில் முதலில் சொல்லப்பட்ட லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது மறைவான பொருள். இரண்டாவது சொல்லப்பட்ட முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது வெளிப்படையான ஒரு பெட்டகம், ஒரு ஞான பெட்டகம். அப்போ அரூபமான அந்த இறைவனை அறிய வேண்டுமானால், அவனை அடைய வேண்டுமானால், அவனை நெருங்க வேண்டுமானால் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுடைய வழிகாட்டுதல் வேண்டும். அவருடைய சொல் செயல் கட்டளைகளை நாம் ஏற்று நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இலக்கை நோக்கி நாம் செல்ல முடியும். இப்போது பாருங்கள், மேல உள்ள களிமா மட்டும் நான் எடுத்துக்கிடுவேன், பிந்தியதை விட்டுருவேனாலும் களிமா பூர்த்தி ஆகாது. பிந்தியதை எடுத்துக்கிடுவேன், முந்தியதை விட்டுருவேனாலும் களிமா பூர்த்தி ஆகாது. என்ன, அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் பக்ராவுல, ஒமை யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிரி வமா ஹும் பிமுஃமினீன். ஒரு மனிதர்கள் இப்படியும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வார்கள், வறுமை நாளையும் ஏற்றுக்கொள்வார்கள். ரெண்டும் பெரிய விஷயம். ஆனால் வமா ஹும் பிமுஃமினீன், அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் அல்ல என்று அல்லாஹ் சொல்கிறார். ஏன் அப்படி? ஏனால் வழிகாட்டுதல் நபி இல்லை இல்லையா? அப்ப நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த வழியாகத்தான் நாம் அல்லாஹ்வை நெருங்கியாக வேண்டும் இல்லையா? அதனால நம்ம இந்த பெருமானார் விஷயத்துல ரொம்ப பக்குவமா இருக்கணும். ஏன்னா பெருமானாரை பற்றி நாம் கொஞ்சம் கூட ஒரு பிசு நம்ம உள்ளத்துல வந்துடக்கூடாது. அப்படின்னா இறைவனை அடைவதில் கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். அதனால பெருமானார் விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். இஸ்ஸத்த லில்லாஹி வ ரசூலிஹி வல் முஃமினூன். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு சொந்தம். சரிங்களா? அல்லாஹ் அந்த சொந்தத்தை யாருக்கு கொடுக்குறான்? ரசூலுக்கும் அந்த இஸ்ஸத்தை கொடுக்குறான். ரசூலுக்கும் ஒரு தனிப்பட்ட இஸ்ஸத் இருக்கு இல்லையா? வல் முஃமினூன், அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்கும் அந்த இஸ்ஸத் இருக்கு. அப்ப இஸ்ஸத்தை நம்ம அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இஸ்ஸத்தை நம்ம கடைபிடிக்கணும். அப்பதான் நம்ம அல்லாஹ்வை எளிதாக அடைய முடியும். சரிங்களா? அப்போ இது விஷயமாக குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கலிமாவு சம்பந்தமாக குர்ஆனில் என்ன சொல்கிறான்? குர்ஆனில் சொல்கிறான், வஅத்தியுல்லாஹ வஅத்தியுர் ரசூல். அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், சரி, வஅத்தியுர் ரசூல், ரசூலுக்கும் வழிபடுங்கள். அவர் சொல்லுக்கு வழிபடுங்கள், செயலுக்கு வழிபடுங்கள், அவருடைய கட்டளைக்கு வழிபடுங்கள். ஏன்னா அப்படி வழிபட்டால்தான் நீங்க என்ன வழிபட்ட மாதிரி. சரியா? அப்ப என்ன வழிபடணும்னா நீங்க ரசூலை வழிபட்டு ஆகணும். அப்பதான் அது எனக்கு சேர்ந்துடும். சரியா? அப்போ வஅத்தியுல்லாஹ வஅத்தியுர் ரசூல். இன்னொரு இடத்துல சொல்றான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நீங்கள் உண்மையிலே என்ன நேசிக்கிறது உண்மையானால் என் நபியை நேசிங்க, என் நபியோட சகாபாக்களை நேசிங்க, என் நபியோட குடும்பத்தை நேசிங்க, நபியை யாரெல்லாம் நேசிச்சாங்களோ அவங்களே நேசிங்க. என்ன பாருங்க, அப்ப நம்ம நேசம் பிரிஞ்சுக்கிட்டே போகுது. ரசூலை நேசிக்கணும்னா அந்த வட்டம் பெருசாகிட்டே போகுது. சரியா? அப்ப கலிமாவுடைய யதார்த்தமான உணர்வுகள் குர்ஆனில் இப்படி விளக்கப்பட்டிருக்கிறது. வஅத்தியுல்லாஹ வஅத்தியுர் ரசூல்
இன்குந்தும் துஹிப்புன்னா அல்லாஹ வத்தபிஊனி. இதெல்லாம் நமக்கு கலிமாவுடைய அந்த வெயிட் என்னங்கிறத நமக்கு கற்றுத்தருது. அடுத்து கலிமாவை நம்ம பார்த்தா இது ஒரு சத்திய பிரகடனம். இந்த பிரகடனம் சொல்லிதான் நம்ம இறைவனை நெருங்க முடியும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா தொழுகை. ஏற்கனவே நான் சொன்னேன், தொழுகைங்கிறது இறைவனோடு வசனிக்கக்கூடியது, இறைவனோடு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. நின்ற நிலையில், குனிந்த நிலையில், அமர்ந்த நிலையில், தலையை கீழே வைத்து சஜிதா செய்த நிலையில், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் அக்பர் என்று உணர வேண்டும். நபிமார்கள் அப்படித்தான் இருந்தார்கள், வலிமார்கள் அப்படித்தான் இருந்தார்கள், சூஃபியாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். எல்லா நிலைகளிலும் இறைவன் பெரியவன், நான் பெரியவன் அல்ல, என் தொழில் பெரியவன் அல்ல, என் குடும்பம் பெரியதல்ல, நான் குடுக்கல் வாங்கல் செய்கிறேனே அதெல்லாம் பொருள் பெரியதல்ல, என் இறைவன் பெரிதுன்னு நினைக்கிறவனுக்கு எந்த கஷ்டமும் வராதுங்க. ஏன்னா அவனுக்கு அந்த உச்சம் வராது. ஏன்னா அல்லாஹ் கொடுத்த எதனாலும் அங்கீகரிச்சுட்டு அவரு சீக்கிர வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ தொழுகைங்கிறது என்னன்னா, எந்த நிலையிலையும் இந்த 4 நிலையில் தான், நிக்கிற நிலை, குனிற நிலை, உட்கார்ற நிலை, சஜிதா பண்ற நிலை, தலையை கீழே வைக்கிற நிலை, எந்த நிலையிலும் நான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவன், அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை பிரகடனப்படுத்துவதாங்க தொழுகை வந்துருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா நோன்பு சொன்ன தனித்திரு, விழித்திரு, பசித்திருங்கிற தாரக மந்திரத்தினுடைய அடையாளம் தான் நோன்பு. அடுத்து என்ன சொன்ன? ஜகாத், பொருளால இறைவனை வணங்க வேண்டும். அந்த பொருளால இறைவனை வணங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம பொருள் நமக்கு யாருங்க தந்தா? ரப்பு தானே தந்தான். ரப்பு தந்த பொருளை ரப்பின் வழியில் செலவு செய்வது, அதானங்க சக்காத்து. சரியா? அதுக்கப்புறம் ஹஜ்ஜை பத்தி நான் சொன்ன உலோக சகோதரத்துவத்தை அதை வெளிப்படுத்துகிறது. எப்படி வெளிப்படுத்துகிறது? ஒரே மொழி, ஒரே இடம், ஒரே உடை. சரியா? அப்படிப்பட்ட ஒரு சகோதரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஹஜ்ஜுன்னா இன்னொரு விஷயம் இருக்கு, நிலை கொள்ளல் அப்படின்னு. அதாவது ஸ்ட்ராங் ஆகுறது, நிலை கொள்வது. ஹஜ்ஜுங்கிறதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு. இதுல நிலை கொள்ளணும். நம்ம அந்த ஹஜ்ஜுக்கு போகும்போது துனியாவுடைய எல்லா வேட்கையும் விட்டுட்டு வெறும் சின்ன தைக்காத உடையும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் நகம் வெட்டாம, ஏன்னா அங்க போய் குடிசையில, நம்ம அங்க மாளிகையில வாழ்ந்திருப்போம், அங்க குடிசையில உட்கார்ந்து அதனுடைய அனுபவம் என்ன, பல மக்களோடு பழகி அவர்கள்ட்ட கோவப்படாம, அவர்கள் ஏதாவது செய்தா சகிப்புத்தன்மையோடு பொருத்திக்கிட்டு, இப்படியெல்லாம் பல பயிற்சிகள் ஹஜ்ஜிலே நமக்கு கிடைக்கிறது. அந்த பயிற்சிகளில் நாம் நிலை கொள்ள வேண்டும். திருப்பி உலகத்துக்கு வந்தோம்னா உலக வேட்கை வந்துடக்கூடாது. பாருக்காக சொன்னாங்களா அந்த ஆயத்து, முகருப்புக்காக, அந்த ஆயத்து மாதிரி வந்துடக்கூடாது. ஏன்னா அதனால நிலை கொள்ள சொல்றான். எதுல நிலை கொள்ளணும்? அல்லாஹ் மீது உள்ள தவக்கல்ல நிலை கொள்ளணும், பெருமானார் மீது உள்ள அந்த பாசத்தில் நிலை கொள்ளணும், சகாபாக்கள் மீது, ரசூலுல்லாஹ்வோட குடும்பத்தின் மீது அன்பு கொள்ளணும், அன்பில் நிலை கொள்ளணும், பண்பில் நிலை கொள்ளணும், ஏன்னா உண்மையில் நிலை கொள்ளணும், பற்றற்ற தன்மையில் நிலை கொள்ளணும், என்ன நபிகளாரின் வாழ்வை பின்பற்றுவதில் நிலை கொள்ளணும். இதுதாங்க ஹஜ்ஜி நமக்கு போதிக்கிற ஒரு அருமையான செய்தி. இப்ப வர்ற திருப்பி சப்ஜெக்டுக்கு. அப்போ இறைவனை அடைவதுதான் இஸ்லாத்தினுடைய இலக்குன்னு நான் சொன்னேன். அப்போ சத்திய பிரகடனமான கலிமாவை சொல்லுவது இறைவனை அடைவதற்கான ஒரு சத்திய பிரகடனம். 2வது தொழுகை. அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், அல்லாஹ்வை அடைவதற்காக தொழுகிறேன். அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ்வை அடைவதற்காக நோன்பு வைக்கிறேன். அல்லாஹ்வுக்காக சக்காத்து கொடுக்கிறேன், அல்லாஹ்வை அடைவதற்காக சக்காத்து கொடுக்கிறேன். அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜி செய்தேன், அல்லாஹ்வை அடைவதற்காக ஹஜ்ஜி செய்தேன். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். எப்போ அல்லாஹ்ட்ட சரணடைஞ்சிட்டு மீண்டும் உலகத்துல வந்து சரணடைஞ்சிடக்கூடாது. அந்த சொல்ல நம்ம காப்பாற்றணும். அதுதான் நமக்கு ஹஜ்ஜி சொல்லி தரக்கூடிய ஒரு பெரிய பாடம். ஏன்னா அந்த வகையில இப்போ எல்லா இலக்கும் இஸ்லாம் இலக்கு நேரா ரப்பனுக்கு தான் இருக்கு. இப்ப பெருமானார் வாழ்க்கையில அந்த மாதிரி என்ன நடந்ததுன்னு ஒண்ணு பாக்கணும்ல. அது எப்படின்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் அதை நான் நினைவுபடுத்துறது என் கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் ஹதீஜா நாச்சியாரும் அபு தாலிப் அவர்களும் மரணித்த பின்பு பெருமானாருக்கு பெரிய கஷ்டத்தை அந்த மக்காவாசிகள் கொடுத்தார். சிரமம், ஏற்கனவே சிரமம் கொடுத்துக்கிட்டு இருந்தான், சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிரமம் அதிகமானோன்னு என்ன நினைச்சாங்க, சரி இந்த ஊரை விட்டு பக்கத்துல ஒரு 60 மைல் தொலைவில் இருக்கின்ற தாயிப், அது கொஞ்சம் நம்ம ஊட்டி மாதிரி குளிர்ச்சியான பிரதேசம், ஏன்னா அங்க போய் நம்ம இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, முடிவு செய்து தன்னுடைய நண்பரான ஸைத் இப்னு ஹாரிதா அவர்களை அழைத்து கொண்டு கால்நடையா போனாங்க. வண்டியில போகல, குதிரையோ கோவர்கள் எதுவுமே இல்லை. சும்மா தேவையான தண்ணி பாட்டில் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு, சின்ன தேவையான தேவைகளை எடுத்துக்கிட்டு அவர்கள் 2 பேரும் அந்த 60 மைல் நடந்தே செல்கிறார் தாயிப். ஏன் தெரியுமா? போற வழியில எந்த மக்களையாவது கண்டு, எந்த ஊராட்சி இருந்துச்சுன்னா அந்த ஊர் மக்கள்கிட்ட நம்ம நசீஹத் பண்றது,
கலிமாவை பத்தி சொல்றது, அல்லாஹ் பத்தி சொல்றது, ரசூலை பத்தி சொல்றதுங்கிறதுக்காண்டி அந்த தாவத் வேலைக்காண்டி நடந்தே போறாங்க. பல நாட்கள் நடந்து தாய்பு அடைஞ்சிட்டாங்க. தாய்பு அடைஞ்சோட ரசூல்லா என்ன சொன்னாங்க, பொதுவா எல்லாத்தையும் கூட்டி பேசலைங்க. ரசூல்லா அங்கோட முக்கிய தலைவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. 3 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 3 நபர்களை தேர்ந்தெடுத்ததுக்கு தான் இன்னைக்கு ஆங்கிலேயர்கள் அதை பார்த்து என்ன செஞ்சானா, ஒரு விஷயத்தை பரப்பணும்னா முதல்ல சென்டர் ஆஃப் இன்ஃபுளுன்ஸை தொடரணும். பெருமானார் காட்டி இருந்தது. ஒரு சென்டர் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளை நம்ம டச் பண்ணிட்டோம்னா, அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டோம்னா, அவரை நம்ம ஏற்றுக்கொள்ள வைத்து விட்டால் அவரை சார்ந்திருக்க மக்கள் ஈஸியா எடுத்துக்குவாங்க. அதனால பெருமானார் என்ன செஞ்சாங்க, அந்த 3 நபர்கள் அவர்கள் சந்திக்க ஏற்பாடு செய்து சந்திக்கிறார்கள். அவர்கள் ஒருவர் பேர் தாயில், அப்துல் யாலில், ஒருவர் பேர் வந்து தாய்புல இருக்கக்கூடிய பேரு, முதல் பேர் அப்துல் யாலில், 2வது பேர் மஸ்ஊத், 3வது நபர் பேர் ஹபீப். இவருக்கு அந்த ஊர்ல கொஞ்சம் பிரசித்தி பெற்றவர்கள். இவர்கள் 3 வரையும் சந்திச்சு ரசூலுல்லாஹ் கலிமானுடைய யதார்த்தத்தையும் அல்லாஹ் ஒருவன் என்பதையும் அவர்கள் எடுத்து விளக்கி கொண்டிருந்தார்கள். இப்போ அவங்க என்ன சொன்னாதான், நல்ல கல்வி உள்ளவங்களுக்கு தானே ரசூலுல்லாஹ் விளங்க முடியும். இந்த கல்வி சரியில்லைங்க. அவர் என்ன கேட்டாருன்னா, ஐயப்பா நபின்னு சொல்றிய, உங்களுக்கு ஒரு வாகனம் கூட இல்லையா அப்படின்னு ஒருவர் கேட்டாரு. இன்னொருத்தர் கேட்டாரு, உங்கள்கிட்ட பேசுற தகுதி எனக்கு இல்லை அப்படி. அந்த அளவுக்கு அவன் மோசமா நினைச்சிருக்கு பாருங்க. எங்க பூமான் நபியை எப்படி நினைச்சிருக்கான் பாருங்க அவன். இன்னொருத்தர் கேட்டாரு, இப்படி 3 பேரும் நீங்க நபிங்கிறது உறுதியா இருந்தா நான் கௌபாவுன்ற திரைய கூட கிழிச்சு போடுவாங்க கோவத்துல இந்த ஆளு. அப்புறம் ரசூலுல்லாஹ் பார்த்து 3 பேர்ட்டையும் பேசினாங்க. பல மக்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா யார் யார் கண்டிப்பா அவங்களெல்லாம் கண்டு பேசினாங்க. ஏறக்குறைய 10 நாட்கள் இருந்தாங்க தாய். 10 நாட்கள் இருந்த பின்பு கடைசியில 10வது நாள் சொல்லிட்டாங்க, ஊரை விட்டு வெளியேற்றணும் ரசூலுல்லாவை பகிரங்கமா சொல்லிட்டாங்க, ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊருக்கு கிளம்பும் போது என்ன பண்ணாங்க, இந்த கலகக்காரர்கள், அடிமைகள், விடல்கள், இள வயசு பையனுக்கு எதுவுமே தெரியாதுங்க, ஏறி விட்டு அதை செய்வாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தெரு ஓரத்துல நிற்க வச்சு ரசூலுல்லாஹ் போகும்போது கல்லாலும் கட்டையாலும் கையில் கிடைத்த பொருட்கள் எல்லாம் கொண்டு பெருமானாரை தாக்கினார்கள். பெருமானாரை சுத்தி வருகிறார் செய்து. எவ்வளவுதான் அடி வாங்குறது. பெருமானாரின் குதிங்கால் அடிச்சு, கல் அடிச்சது ரத்தம் செருப்புல போய் உறைஞ்சிச்சு. செய்துக்கு தலையெல்லாம் காயம். அவர்கள் ஓடுகிறார்கள், நடையும் ஓட்டமும் நடையுமாக வேகமாக 3 மைல் ஓடுறாங்க. அது வரைக்கும் துரத்திருக்காங்க. 3 மைலுக்கு அப்புறம் தான் ஒரு தோட்டம் வருது. அந்த தோட்டத்துல போய் உட்கார்றாங்க. ஒரு திராட்சை மரக்கொடிக்கு கீழே உட்கார்றாங்க. ரசூலுல்லாஹ் பின்னால சொன்னாங்க, அந்த 3 மைல் நாங்க எப்படி ஓடி வந்தோம்னு எங்களுக்கு தெரியல. அப்ப எவ்வளவு பெரிய துயரங்க. யாருக்காக நீங்க இது செய்தாங்க? இவ்வளவு பெரிய தியாகம். சவுண்ட் வருது. எவ்வளவு பெரிய தியாகங்க இது. அப்ப அங்க போய் உட்கார்ந்த உடனே அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எதிரிகளை சத்தம் போடவே இல்லைங்க. நம்மளாம் அடிப்பட்ட நினைச்சோம், அடிச்சவன நம்ம திட்டிகிட்டு இருப்போம் இல்லையா? அமைதியா இருந்தாங்க. செய்து நாயகம் அவங்களுடைய உடம்புல உள்ள காயங்களை எல்லாம் துடைத்துக் கொண்டு அவர்களுக்கு ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது பெருமானார் கேட்ட ஒரு பிரார்த்தனைங்க. அந்த பிரார்த்தனை வந்து உன்னதத்துக்களால் பொறிக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை. அப்போ ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க, யா அல்லாஹ் நீ யாரு கையில என்ன ஒப்படைச்ச? என் மீது கடுகடுப்பான உள்ளம் உள்ளவர் கையில ஒப்படைச்ச? இந்த கலகக்காரர் கையிலையா நீ ஒப்படைச்ச? ஏன்னா நான் என்னுடைய இயலாமே உன்னிடம் முறையிடுறப்பா. நான் சொல்றது ஏதாவது சரியா சொல்லலையோ அப்படிங்கிறாங்க. தன்னைதான் குறை நினைக்கிறாங்க. நம்மளாம தான் என்ன சொல்லியிருப்போம், 10 நாள் உன் பிரச்சாரம் செஞ்சா ஒரு ஆள் கூட ஏற்கலையே அல்லா அப்படின்னு அல்லாட்ட வேற விதமா முறையிட்டிருப்போம்ல. அந்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் பலகீனத்தை நான் உன்னிடத்திலே உன்னை முறையிடுகிறேன், எனக்கு நீ தான் பலம் தரணும். எளியவர்களை காப்பவன் நீ தான பரப்பு. ஏன்னா நீ என்ன இந்த அநியாயக்காரர் கையில நீ ஒப்படைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீ ஒப்படைக்கிறியா? ஒப்படைச்சுக்கப்பா. ஆனா உனக்கு எனக்கு உள்ள நேசத்துல முறிவு வந்துடக்கூடாது. நீ எனக்கு மீது கோபப்பட்டுறக்கூடாது. அது என்னோட தொடர்புல இருந்துச்சுன்னா, உன் தொடர்பு இருந்தா போதும், உலகமே இருக்குனாலும் நான் சமாளிப்பேன், உலகமே கஷ்டம் தந்தாலும் நான் சமாளிப்பேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கங்க. இது தாங்க அல்லாஹ்க்கும் அவங்க அடியாருக்கும் எப்படி தொடர்பு இருக்குங்கிறத, எவ்வளவு சிரமம் வந்தாலும் அந்த தொடர்பு அத்து போக கூடாதுங்கிற ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சரியா? அப்போ அங்க பாருங்க, அந்த உடனே என்ன சொல்றாங்க, இறைவா என்னோட நீ ராசியா இரு. நீ ராசியா இருந்தா அதுவே எனக்கு விசாலமானது ரப்பே, எனக்கு அதுவே விசாலமானது. ஏன்னா நான் எவ்வளவு கஷ்டத்தை வேணுமாலும் நான் உன் ராசி உன்னுடைய பொருத்தத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டத்தை நான் தாங்கிக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயங்க இதுதானங்க நமக்கு அவங்க படிச்சு தந்த ஒரு பெரிய பாடம். சரியா? அப்ப அவங்க சொல்றாங்க,
அப்படின்னு எனக்கு ஒரு ராசி கிடைச்சிட்டா அது எனக்கு பெரிய விசாலமானது. ஏன்னா நான் அந்த பேரன்பின் பேரொழியில் உன்னிடம் நான் அடைக்கலம் தேடுகிறேன். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இப்படி இந்த நிலைமை ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல வந்து உத்துபா ஷைபா அதான் மக்கா வாசிகள் தாய் உள்ள தோட்டம் வாங்கி போடுறது அவங்க இயல்பு. எப்படி நம்ம ஊட்டி கொடைக்கானல்ல பெரிய ஆட்கள் என்ன வாங்கி போடுறாங்க போனா போய் தங்கிக்கிறதுக்கு, அதே மாதிரி உத்துபாவும் ஷைபாவும் தோட்டம் வாங்கி போட்டிருக்காங்க. அந்த தோட்டத்துல போய் தான் உட்கார்ந்தாங்க ரசூலுல்லாஹும் ஸைதும். ஏன்னா உட்கார்ந்த உடனே அவங்க அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஷைபாவும் உத்துபாவும் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம ஊருக்காரன் என்னதுனால நம்ம ஊருக்காரங்க முகமது அடிபட்டாரு, இந்த ஊருக்காரன் அடிச்சு போட்டான்னு ஒரு வருத்தம் எல்லாருக்கும் இருக்கும்ல. நம்ம உள்ளூர்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், வெளியூர்ல நம்ம ஊருக்காரன் அடிச்சா நமக்கு ஒரு வேகம் வருது இல்ல. அந்த மாதிரி இந்த உத்துபாவும் ஷைபாவும் என்ன பண்ணாங்க, ஒரு திராட்சை கொலையை எடுத்து அத்தாசுங்கிற ஒரு கிறிஸ்தவர்கிட்ட கொடுத்து, அந்த முகமதுகிட்ட போய் இதை கொடுத்து, கஷ்டமா இருக்காரு, ரொம்ப அடிபட்டு சோதனையா இருக்காரு, இதை கொண்டு கூடு அப்படின்னாங்க. அத்தாஸ் அந்த பழத்தை எடுத்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இந்த பழத்தை தர்ற உரிமை உனக்கு இருக்கா அப்படின்னாங்க. ஆமா ஆமா இருக்கு, எனக்கு இல்ல, என் உரிமையாளர் தான் இதை தர சொன்னாரு, அவருடைய அனுமதி பேர் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னா. அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எடுத்து பழத்தை வாயில வச்சேன். அத்தாஸ் அதிர்ச்சி அடித்தேன். அடியெல்லாம் மேலெல்லாம் அடிபட்டு காலில் ரத்த வடியுது. இந்த நேரத்துல ரஹ்மான் ரஹீம் ஞாபகப்படுத்துறாங்களே, எவ்வளவு பெரிய விஷயம். தன் சோகமான சூழ்நிலையும் இறைவனின் கருணையும் நினைவு கூறுறாங்களே, சாதாரண ஆள் இல்ல அப்படின்ட்டு. நீங்க யாருங்க அப்படின்ட்டு கேட்டாங்க அந்த அத்தாஸ் கிறிஸ்தவர். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்க யாரு, உங்க பேர் என்ன, உங்க ஊர் என்னன்ட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நான் வந்து நினான்வேங்கிற ஊரை சேர்ந்தவன் அது அப்படின்னு சொன்னாரு. நினான்வேங்கிற ஊரை சேர்ந்த கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நினான்வையா, அப்ப அது என்னுடைய சகோதரர் யூனுஸ் இப்னு மத்தா இருந்த ஊராச்சே அப்படின்னாங்க. அந்த காலத்துலலாம் ஒரு ஆள் பேரை சொல்லியாச்சுன்னா, ஊரை சொல்லியாச்சுன்னா ஆள் பேரை சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது, சரியா? அப்போ பெருமானார் இந்த பேரை சொன்னோன்னு, என்னுடைய சகோதரர் யூனுஸ் இப்னு மத்தாவுடைய ஊராச்சேன்னு அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. யாரு? திராட்சை பழம் கொண்டு வந்த அத்தாஸ்.